கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். इस अच्छे इतवार की सुबह के समय के लिए परमेश्वर को धन्यवाद करते हैं। ஆண்டவர் நம்மை மறுபடியுமாக நம்மை இரக்கம் வைத்து हमारा परमेश्वर फिर से हमारे ऊपर दया रखते இந்த हैं। நாளை காணும்படியாக நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ये दिन को देखने के लिए हमें अनुग्रह दिया है। அவர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவன். वो अच्छा और भलाई करने वाला परमेश्वर இதுவரைக்குமாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். अभी तक हमें चलाकर लेकर आया நமக்கு है। அவர் துணையாக இருக்கிறார். हमारे लिए वो साथी है, நம்மோடு நடத்தி கொண்டு வருகிறார். हमारे साथ रहकर हमें और चलाता நாம் है। அதை எண்ணினவர்களாக हम उसे याद करते हुए இந்த ஆராதனை பங்கு கொள்ளும்படியாக इस आराधना में हम भाग लेने के உங்களை लिए அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். आपको हम प्रेम से विनती करते हैं। கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன். हमारा परमेश्वर पवित्र है, அவர் நம்மை நடத்தி கொண்டு वो வந்திருக்கிறார். हमें चलाकर आता है। இந்த வாரங்களிலே पिछले हफ्ते में எத்தனை வேலைகளில் இருந்திருக்கலாம், कितने बलहीन हुआ होगा, போராட்டங்கள் இருந்திருக்கலாம், संघर्ष हुआ होगा, துன்பங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம், समस्या हमारे चारों ओर होंगे, கொள்ளை நோய்கள் இந்த உலகத்தில் பெருகிக் கொண்டு இருக்கலாம். महामारी इस संसार में बढ़ती होगी, ஆனாலும் கர்த்தர் நம்மளை தாங்கிக் கொண்டு फिर வருகிறார். भी परमेश्वर हमें चलाकर आता है। அவர் நம்மை வைத்ததான எல்லா அன்புக்காக वो हमारे ऊपर रखे हुए सारे प्रेम के लिए। யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறபடினால और याकूब का परमेश्वर हमारा साथी है, इसलिए நாம் நம்மை இந்நாளும் நடத்துகிறவராய் இருக்கிறபடினால हमेशा हमें चलाता है। इस அந்த தேவனை कारण நோக்கி நம்ம பார்க்கலாம். परमेश्वर की ओर हम देखेंगे, ஒரு பாடல் வழியாக गीत के द्वारा நாம் தேவனை இந்த அருமையான நாட்களை வரவேற்போம். इस अच्छे दिन में परमेश्वर को बुलाएंगे। அவர் பெரியவர், वो महान है, அவர் நல்லவர். वो अच्छा है। யாக்கோபின் என் தேவன் எனக்கு துணையவரே, நான் நடத்துவாரே. இந்த பாடலை படிக்கலாம். ஜீசஸ் ஆமென். எனக்கு
யாக்கோபின் தேவன் நமக்கு அவர் துணையாய் இருக்கிறார். वो याकूब का परमेश्वर वो हमारा साथी है எல்லா ஆபத்து காலத்தில், सारे संकट के बीच में எல்லா விதமான பிரச்சனைகளின் மத்தியில், सारे प्रकार की समस्याओं के बीच में भी பாடுகளின் மத்தியில் संघर्ष के बीच में भी யாக்கோபின் தேவன் நமக்கு அவர் துணையாக वो இருந்திருக்கிறார். याकूब का परमेश्वर वो हमारा साथी है அவர் இன்னும் துணையாக இருப்பார். वो और भी हमारा साथी बनेगा அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों நீங்கள் ஒருவேளை தனிமையை உணர்ந்து வாழ்ந்து आप கொண்டிருக்கிறீர்கள். एक समय अकेलापन जानकर जीते होंगे எனக்கு இந்த உலகத்தில் துணை யாரும் இல்லை, मुझे इस संसार में साथी कोई नहीं எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, मेरा मदद करने के लिए कोई नहीं எனக்காக பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லை. मेरे लिए बातें करने के लिए कोई नहीं நான் தனிமையோடு இருக்கிறேனே, मैं अकेलापन के साथ हूं। எனக்காக யார் நியாயம் செய்வார், मेरे लिए कौन न्याय करेगा எனக்காக யார் வழக்காடுவார், मेरे लिए कौन संघर्ष करेगा எனக்கு நல்ல காரியம் நடக்காதா, मेरे जीवन में अच्छा कार्य नहीं होगा எனக்கு யார் துணை செய்வார்கள். मेरे लिए कौन साथी बनेगा கலைஞர் நின்று கொண்டு இருக்கிறார். ऐसा व्याकुलता के साथ நேரமான கால வேளை इस अच्छे सुबह के समय में யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையா तो இருக்கிறார். याकूब का परमेश्वर वो आपका साथी है யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உதவி वो செய்கிறார். याकूब का परमेश्वर तुम्हें मदद करेगा யாக்கோபின் தேவன் உங்களை வழி நடத்துகிறார். याकूब का परमेश्वर तुम्हें चलाएगा உங்களை ஒரு கொலை இல்லாம, आपको कोई भी कमी के बिना ஒரு கொலை இல்லாம நடத்துகிறவராக காணப்படுகிறார். कोई भी कमी के बिना वो चलाएगा அவர் உங்களை விட்டு விலகுற தேவன் அல்ல. आपको छोड़कर अलग होने वाला परमेश्वर உங்களுக்கு என்ன नहीं செய்ய இருக்கிறார், आपके लिए जो कुछ करेगा என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், जो प्रतिज्ञा आपको वो दिया है என்ன பேசி இருக்கிறாரோ, आपसे जो भी बातें किया है உங்களுக்கு சொன்னதை செய்யும். आपको जो बोला है वो पूरा करने का யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், उस योशुआ को देखकर परमेश्वर ने कहा உனக்கு சொன்னதை செய்யும் அளவு मैं तुझे जो बोला वो पूरा करने நான் का உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझसे कभी अलग नहीं होऊंगा நான் உன்னை விட்டு கைவிடுவதும் मैं இல்லை. तेरा हाथ भी कभी नहीं छोड़ूंगा உங்களுக்கு என்ன சொல்லி वो இருக்கிறார், आपको जो कुछ कहा है வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிற வரைக்குமாக वो प्रतिज्ञाओं को पूरा करने तक உங்களை அவர் கைவிட वो மாட்டார். आपका हाथ नहीं இந்த छोड़ेगा காலை வேளையில इस सुबह के समय உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்காக आपके जीवन में प्रतिज्ञाओं को पूरा करने के लिए ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आज आपसे बातें कर रहा है வாக்கு நிறைவேற்றுகிற ஆண்டவர் प्रतिज्ञाओं को पूरा करने वाला அவர் परमेश्वर நிச்சயமாகவே निश्चय ही உங்களை கைவிட மாட்டார். आपका हाथ कभी नहीं அவர் छोड़ेगा யாக்கோபின் தேவன் और அவர். याकूब का அவர் परमेश्वर உங்களுடைய தேவன் அவர். आपका परमेश्वर அவர் ஆபிரகாமின் वो தேவன் அவர். अब्राहम का அவர் परमेश्वर ஈசாக்கின் தேவன். वो इसहाक का परमेश्वर உங்களை நடத்துவார். वो आपको चलाएगा எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, किस प्रकार की स्थिति हो तो भी चलेगा பஞ்ச காலம் இருந்தாலும் பரவாயில்லை, अकाल हो तो भी चलेगा உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராக आपको இருக்கிறார். चलाने के लिए परमेश्वर काफी है உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துங்க ஆண்டவர். परमेश्वर आपके लोगों को உங்களை चलाएगा நேசித்த ஆண்டவர் आपसे प्रेम करने वाले உங்களை परमेश्वर அவர் கைவிடவில்லை, वो आपका हाथ नहीं छोड़ा உங்களை வெறுக்கவில்லை. वो आपको व्यक्त नहीं माना தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்க்கிற पिता வரைக்கும் के घर में ले जाने तक நீங்க சொல்லுங்க, आपने कहा உண்மை நம்புவேன் இறுதி வரை, आप पे भरोसा करूंगा अंत तक உண்மை நம்பிக்கை வைத்திருக்கிற ஆண்டவரே, आप पे ही भरोसा करूंगा என்னை पिता நடத்தும் என்று சொல்லி मुझे चलाइए करके நீங்க கேளுங்க, आप मांगिए நிச்சயமாக நடத்தும். निश्चय वो चलाएगा அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். हमसे अधिक प्रेम करने वाले अच्छे पिता आपको धन्यवाद தர்மன காலை வேளைக்காக நன்றி. इस अच्छे सुबह के समय के लिए धन्यवाद மறுபடியும் எங்களை கொண்டு வந்ததற்கு உமக்கு ஸ்தோத்திரம். फिर से हमें लेकर आए उसके लिए धन्यवाद தாராள முழுவதுமாக इस आराधना में पूरा உடைய समय கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். आपके हाथों में हमें सौंप कर प्रार्थना நீர் करते எங்களுக்கு நடத்தி தரும்படியாக हैं। ஜெபிக்கிறோம். आप हमें चला कर देने के लिए प्रार्थना எல்லா करते हैं। கதைகள் ஆண்டவரை உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். सारी रुकावटों को तोड़ने के लिए हम प्रार्थना करते பரிசுத்த हैं। ஆவியானவர் पवित्र आत्मा எங்களை வழிநடத்துவீராக, हमें चलाइए எங்களை ஆண்டவரை பலப்படுத்துவீராக, हमें बल दीजिए உடைய கிருபையில கரத்தால आपके अनुग्रह के हाथों எங்களை से உயர்த்தும்படியாக நாங்கள் हमें ஜெபிக்கிறோம். ऊंचा करने के लिए हम प्रार्थना करते எங்களை हैं। அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். हमें अर्पण करके प्रार्थना करते நீர் பெருக நாங்கள் சிறுகிறோம். हैं। आप बड़े और हम करते हैं। படிக்கிற பால் ஆசிரியர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். हर एक गीतों को आशीष दीजिए எங்களோடு பேசுங்க, हमसे बातें कीजिए நாமத்தை உயர்த்தும், आपके नाम को ऊंचा कीजिए ஆசீர்வதியும். आशीष कीजिए இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता ஆமென். आमेन பிரைஸ் தி லார்ட். हालेलुया ஹalleluya. हालेलुया எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? आप सब आनंदित हैं நேர்மையான வார்த்தையை நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். इस अच्छे दिनों में परमेश्वर में लेकर आया है நிச்சயமா யாக்கோபை இன்னும் நடத்துவார். निश्चय याकूब का परमेश्वर आपको भी அவர் चलाएगा மரணம் நடத்துகிற தேவன் मृत्यु तरफ चलाने वाला உங்களை परमेश्वर ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். आपको चलाना वो चाहता है நாம் வழக்கமாக பாடல் படிக்கிறது போல हम हमेशा जिस तरह से गाते ஒரு हैं தமிழ் பாடலையும் एक तमिल गीत ஒரு ஹிந்தி பாடலை और படிக்கலாம். एक हिंदी गीत गाएंगे எங்களோடு இணைந்து கொள்ளும்படியாக, आप हमारे साथ जुड़ने के இணைந்து लिए நீங்கள் படிக்கும்படியாக, आप हमारे साथ मिलकर தேவனை गाते ஆராதிக்கும்படியாக हैं परमेश्वर को आराधना உங்களை करते அன்போடு हैं நாங்கள் அழைக்கிறோம். हम आपको प्रेम से बुलाते அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே
நிரப்பிட வந்து இருக்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். அந்த பாடல் வழியாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென், 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 ஆமென். Praise the Lord.
கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। கர்த்தர் இந்த பாடலுக்கு பேசி இருக்கிறார். परमेश्वर हमसे इन गीतों के द्वारा बातें किया है। நிச்சயமா ஆசீர்வதிப்பாராக. निश्चय वो हमें आशीष करेगा। हम हिंदी பாடலை படிக்கலாம். हम एक हिंदी गीत गाएंगे। ये தெரிந்த பாடல் தான். हमें पता है ये गीत। निरंतर धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले. இது தமிழ் பாடல், தர்மம் செய்யப்பட்ட பாடல். நாம் இது ஹிந்தி நம்ம படிக்கலாம். தெரிந்த பாடல் இருக்கிறபடினால நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த பாடலை படிக்கும்படியாக உங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். निरंतर धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। निरंतर धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। जो तुझे धन्य प्रभु, साथ छोड़े धन्य प्रभु। जो तुझे धन्य प्रभु, साथ छोड़े धन्य प्रभु। धन्य धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। निरंतर धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। तूने आया मुझे धन्य प्रभु, मुझे पहचाना धन्य प्रभु। तूने आया मुझे धन्य प्रभु, मुझे पहचाना धन्य प्रभु। धन्य निरंतर धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। निरंतर धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। शांति तूने दिया धन्य प्रभु, तू ही सनातन धन्य प्रभु। शांति तूने दिया धन्य प्रभु, तू ही सनातन धन्य प्रभु। धन्य निरंतर धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। निरंतर धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। तूने मुझे देखा धन्य प्रभु, आंसू मेरे पोंछा धन्य प्रभु। तूने मुझे देखा धन्य प्रभु, आंसू मेरे पोंछा धन्य प्रभु। धन्य निरंतर धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। निरंतर धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। धन्य तू ही है धन्य प्रभु, जय मुझे दिया धन्य प्रभु। धन्य तू ही है धन्य प्रभु, जय मुझे दिया धन्य प्रभु। धन्य निरंतर तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। निरंतर धन्यवाद तुझको मिले, तुझसे ना कोई महिमा कोले। अनादि है तू धन्य प्रभु, दासर का तू धन्य प्रभु। अनादि है तू धन्य प्रभु, दासर का तू धन्य प्रभु। धन्य
நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே उद्धारक यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் आप கொள்கிறேன். सबको प्रेम की बधाइयां देते हैं। இவரா கர்த்தரை ஆராதித்தோம். इतना समय परमेश्वर को आराधना की, பாடல் வழியாக தேவ நோக்கி நம்ம பார்த்தோம். गीतों के द्वारा परमेश्वर की ओर देखे। நாம் கொஞ்ச நேரமாக अब थोड़े समय கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லுவோம். परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। இன்றைக்கு என்னோடு என்ன பேச இருக்கிறாரோ आज परमेश्वर हमसे जो बातें करने वाला அந்த है, வார்த்தையின் மூலமாக उन वचनों के द्वारा உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவாராக, परमेश्वर हमें बल करेगा, உங்களை ஆசீர்வதிப்பாராக. वो आपको आशीष करेगा। நாம் ஒரு வசனத்தை படிக்கலாமா? हम एक वचन को पढ़ेंगे। யோவான் यूहन्ना की पुस्तक 16ஆம் அதிகாரம் 16वां अध्याय 33வது வசனம். 33वां वचन। உங்களுக்கு தமிழ்ல படிக்கிறேன், पहले तमिल में पढ़ेंगे, பிற்பாடு இந்தியில படிக்கலாம். फिर हिंदी में पढ़ेंगे। யோவான் 16ஆம் அதிகாரம் यूहन्ना 16 अध्याय 33வது வசனம். 33वां वचन। அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? वचन में क्या कहा गया है? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मैंने ये बातें तुमसे इसलिए कही है कि तुम्हें मुझ में शांति मिले। संसार में तुम्हें क्लेश होता है, परंतु ढाढ़स बांधो, मैंने संसार को जीत लिया है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இங்க ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். परमेश्वर यीशु मसीह ही यहाँ पर एक कार्य को कहते हैं। சோதரர் என்ன சொல்லுகிறார்? क्या कहते हैं? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, संसार में तुम्हें क्लेश है, ஆமென். உலக உபத்திரவம் உண்டு, क्लेश है, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், फिर भी ढाढ़स बांधो, உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். संसार को मैंने जीत लिया है करके परमेश्वर कहता है। இந்த வாரத்துல इस हफ्ते में உபத்திரவனா வரும் பலன் என்ன என்று சொல்லி, उपद्रव से आने वाला बल क्या है कर, ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி आशीष क्या है कर நாம் கொஞ்ச நேரம் தேவ வசனத்தை மேல் தியானிப்போம். थोड़े समय परमेश्वर के वचन को ध्यान करेंगे। உபத்திரவம் பாடுகள் என்று சொல்லும் பொழுது उपद्रव संघर्ष बोले तो யாரும் அதை விரும்ப மாட்டார்கள். कोई भी उसे नहीं चाहता है। ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள், क्यों मुझे ये उपद्रव, ஏன் எனக்கு இந்த பாடுகள், क्यों मुझे ये संघर्ष, ஏன் எனக்கு இந்த நெருக்கங்கள், क्यों मेरे जीवन में ये समस्या, இதற்காக நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன். इसलिए मैं इतना कष्ट उठाता என்னுடைய हूँ। வாழ்க்கையில ஏன் உபத்திரத்திற்கு மேலே உபத்திரம் வருகிறது? मेरे जीवन में क्यों समस्या के ऊपर समस्या இந்த आती है? வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லையே, मेरे जीवन में मुझमें शांति नहीं है, எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே, मुझमें कोई समाधान नहीं है, எனக்கு ஆறுதல் இல்லையே मुझे दिलासा नहीं है। என்று இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் அங்கலாய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். आज ऐसे करोड़ों लोग व्याकुलपन में हैं। அந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ऐसे परमेश्वर के लोगों, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், परमेश्वर यीशु मसीह कहता है, சோத்திர உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இருக்கிறது. संसार में तुम्हें क्लेश है। அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் உண்டு. परमेश्वर के लोगों को ले भी ये क्लेश है। உபத்திரம் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ முடியாது. क्लेश के बिना इस संसार में नहीं जी सकते। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह இந்த காரியத்தை इन कार्यों को சீசரை பார்த்தவர் சொன்னார், शिष्य को देखकर कहा, உபத்திரம் உங்களுக்கு இருக்கிறது. क्लेश तुम्हारे लिए है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பாருங்க, கடல் இருக்கிற வரைக்குமாக समुद्र जब तक है சோத்திரம் அலைகள் அடிக்கதான் செய்யும். तब तक लहरें आएगी ही। அப்ப உபத்திரம் உண்டு. तो समस्या है, உபத்திரம் இல்லாம சோத்திரம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. क्लेश के बिना इस संसार को नहीं जीत सकते। கர்த்தர் உலகத்தை சோத்திரம் ஜெயிக்கிறவராகவே இருக்கிறார். हमारा परमेश्वर संसार को जीता हुआ है। அப்ப உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் तो संसार को जीता हुआ परमेश्वर உலகத்தின் மேல் संसार के ऊपर, உபத்திரத்தின் மேல் उपद्रव के ऊपर சோத்திரம் ஜெயம் கொள்வதற்கு जय पाने के लिए அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். वो हमें बल देता है। ஹalleluya. हालेलुया। இது ஒருவேளை இன்றைக்கு உபத்திரத்திற்கு மேல உபத்திரத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். आज आपके जीवन में समस्याओं के ऊपर समस्या होता होगा। சோத்திரம் எப்படி இந்த உபத்திரம் என்னைக்கு முடியுமோ, ये समस्या में कब खत्म होगी? என்னைக்கு எனக்கு துக்க நாட்கள் முடியுமோ, मेरे दुख का दिन कब खत्म होंगे? என்னைக்கு இக்கட்டு நாள் எனக்கு முடியுமோ, मेरी समस्या कब खत्म होगी? என்னைக்கு நான் நிம்மதியா வாழ்வேனோ, मुझे शांति के साथ मैं कब जीऊंगा? எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா, मुझमें कोई जीवन नहीं है எனக்கு क्या? ஒரு சமாதானம் இல்லையா, मुझमें कोई समाधान नहीं है क्या? நகராத்துக் கொண்டே இருக்கலாம். ऐसा व्याकुल में होंगे। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर
परमेश्वर के लोगों, நீங்களா இருக்கலாம், आप होंगे, பிரசங்கம் பண்ணுகிற நானா இருக்கலாம், प्रचार करने वाले हम होंगे। ஒவ்வொருவருக்கும் ஒரு உபத்திரவம் உண்டு. हर एक लोगों के लिए उपद्रव है। எனக்கு இந்த உபத்திரவம் வேண்டாம், मुझको ये उपद्रव की आवश्यकता எனக்கு नहीं, இந்த பாடுகள் வேண்டாம், मुझे ये संघर्ष की आवश्यकता எனக்கு இந்த नहीं, நெருக்கம் வேண்டாம் मुझे ये समस्या की आवश्यकता என்று नहीं। சொல்வோம் என்று ऐसा சொன்னால் अगर हम कहें तो உலகத்திலே ஜெயம் கொள்ள முடியாது. इस संसार में हम जय नहीं पा நாம் सकते, தோல்வியுள்ளவர்களாக காணப்படுவோம். हम हारे हुए व्यक्ति बनेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எங்க வாழ்க்கையில பல உபத்திரவங்கள் இருக்கிறது, हमारे जीवन में अनेक प्रकार के उपद्रव है, பலவிதமான தடைகள் இருக்கிறது. अनेक प्रकार की रुकावटें हैं, ஆனாலும் ஆண்டவர் फिर भी அந்த परमेश्वर உபத்திரத்தை ஜெயிக்கிறதற்கு, उन उपद्रवों को जीतने के लिए, அந்த உபத்திரத்தின் மேல ஒரு சோதனம் ஜெயம் கொள்வதற்கு उस उपद्रव के ऊपर एक जय पाने के लिए ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें अनुग्रह दिया है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இதை சாட்சியாக நிறுத்துவதற்கு வல்லமையுள்ளவர் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். हमें गवाही रूपी जीने के लिए परमेश्वर चलाया है। எந்த பவுல் சொல்லுகிறார், ऐसा पौलुस कहता है, எந்த நிலைமையில் இருந்தாலும் हम जो भी स्थिति में रहे, மன ரம்யத்தை கற்றுக்கொள்ளுகிறேன். मन की रम्यता के साथ जीने के सीखे हैं। வாழ்க்கையின் ஓட்டத்திலே जीवन की दौड़ में அதாவது கீழே மேல காரியங்கள் வரதான் செய்யும், कार्य ऊपर नीचे होता होगा, உபத்திரவங்கள் வரதான் செய்யும், उपद्रव आता होगा, நெருக்கங்கள் வரதான் செய்யும், संघर्ष आता होगा, தடைகள் வரதான் செய்யும். रुकावट आती होगी। இதை குறித்து நாம் கலங்கக்கூடாது, इसके बारे में हमें व्याकुल नहीं होना இதை है, குறித்து நம்ம ஓடிவிடக்கூடாது. इसके बारे में हमें नहीं दौड़ना है। இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குமே. ऐसे ही मसीह जीवन भी होगा क्या? ரட்சிக்கப்பட்டேனோ, हम इसीलिए उद्धार पाए हैं क्या? உலகத்தில் அழைத்திருக்கிறாரோ, इसीलिए परमेश्वर ने हमें बुलाया है क्या? நான் சொல்லுவேன், हम कहेंगे ஆம் ஆம் என்று சொல்லுவேன். हाँ हाँ करके கர்த்தர் कहेंगे। உங்களையும் என்னையும் परमेश्वर ने आपको और हमको इस संसार में உபத்திரவத்தை அனுபவித்திருக்கு, उपद्रव को अनुभव करने के பாடுகளை लिए, அனுபவித்திருக்கு. संघर्ष को अनुभव करने के लिए நம்மை தெரிந்து கொண்டே இருக்கிறார். हमें उसने चुन लिया है। வேதவசனம் சொல்லுகிறது, ये पवित्र वचन कहता है, உன்னை तुझे உபத்திரத்தின் குகையை நான் தெரிந்து கொண்டேன். उपद्रव के बीच में से मैंने चुना है। எனக்கு என்னைக்கு விடிகாலம் என்று கலங்கி கொண்டே இருக்கலாம், मुझे छुटकारा कब होगा करके आप व्याकुल में எனக்கு होंगे, என்னைக்கு நிம்மதி கண்டு கொண்டே இருக்கலாம். मुझे शांति कब मिलेगा करके व्याकुल में தேவனுடைய होंगे। பிள்ளையே, परमेश्वर के சகல लोगों, உபத்திரங்களை பார்க்கிறோம், सारे उपद्रवों से भी, சகல பாடுகளை பார்க்கிறோம். सारे संघर्षों से भी உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். आपके साथ रहने वाला परमेश्वर உங்க महान। உபத்திரத்தை பார்க்காதங்க, आपके उपद्रवों को मत देखो, உங்க தடைகளை பார்க்காதங்க, आपके रुकावटों को मत देखो, உங்க பாடுகளை பார்க்காதங்க. आपके संघर्षों को मत देखो, அந்த பாடுகளை விட उन संघर्षों से भी நீங்கள் ஆராதிக்கிற தேவன் आप आराधना करने वाला அவர் परमेश्वर பெரியவர். वो महान है। அல்லேலூயா, हालेलुया। உலகத்தில் இருப்பவரிலும் संसार में रहने वाले से உங்களில் भी இருப்பவர் பெரியவர். तुम में रहने वाला महान है। அவர் உலகத்தை ஜெயித்தார், वो संसार को जीता है, உபத்திரவங்களை ஜெயித்தார், उपद्रवों को वो जीता है, பாடுகளை ஜெயித்தார். संघर्षों को जीता है। இன்றைக்கும் आज भी அவர் சொல்களை பார்த்து वो சொல்லுகிறார், आपको देखकर कहता है, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, संसार में उपद्रव है, இடம் கொள்ளுங்கள். फिर भी विज्ञापन நான் हो, உலகத்தை நான் ஜெயித்தேன். मैं इस संसार को जीता हूं। உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் संसार को जीता हुआ परमेश्वर உங்களுக்கு ஜெயிப்பதற்கு அவர் பலனை கொடுப்பார். आपको भी जीतने के लिए बल देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, अच्छे परमेश्वर के लोगों, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு परमेश्वर यीशु मसीह எவ்வளவு को உபத்திரவங்கள் காணப்பட்டது. कितने उपद्रव है, பரிசேயர்கள், फरीसी लोग, சதிசேயர்கள், सदस्य लोग, வேதபாரர்கள் शास्त्री के लोग இயேசுவின் மேல் குற்றம் கண்டுபிடித்தார்கள். यीशु के ऊपर गलती ढूंढने लगे, அவர்களை உபத்திரப்படுத்தினார்கள். उनको उपद्रव दिए, போஜன பிரியன் என்று சொன்னார்கள், भोजन का प्रिय करके कहा, பாவிகளுக்கு நண்பன் என்று சொன்னார்கள், पापियों का मित्र करके कहा, பெயர் செபுலின் தலைவன் என்று उसके சொன்னார்கள். लोग का लीडर करके कहा। இதெல்லாம் அவரை கேலி इस செய்தார்கள். प्रकार उनका अपमान किया। எவ்வளவோ உபத்திரவம், कितने उपद्रव, அவருக்கு எவ்வளவோ பாடுகள் இருந்தது. उसके जीवन में कितने उपद्रव था। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में எந்த भी பாடுகள் இருந்தாலும் कैसे भी संघर्ष हो तो भी, வேதவசனம் சொல்லுகிறது, पवित्र वचन कहता எபிரேயர் है, 2:12 சொல்லப்பட்டு இருக்கிறது, इब्रानियों का दूसरा अध्याय में कहा गया है, அவர் தாமே वही சோதிக்கப்பட்டு वो संघर्ष में आता है, பாடுபட்டதினாலே संघर्ष उठाया इस कारण, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு जो लोग परिश्रम करते உதவி उन्हें செய்ய வல்லவராயிருக்கிறார். मदद करने के लिए वो सामर्थ्य है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உதவி செய்வதற்கு वो வல்லவராயிருக்கிறார். मदद करने के लिए वो सामर्थ्य யார் है। சோதிக்கப்படுகிறார்களோ, जो भी लोग परीक्षा में हैं, பாடுகளை கடந்து செல்கிறார்களோ, संघर्ष के बीच में हैं, அவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். उनको मदद करने के लिए परमेश्वर सामर्थ्य है। உபத்திரவங்கள், பாடுகளும் நெருக்கம் நம்மை நோக்கி வரும் பொழுது उपद्रव, समस्या और कष्ट हमारे और आते समय இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். यीशु मसीह की ओर देखिए। ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலன் தேவை ஆண்டவரே. परमेश्वर आपका बल मुझे आवश्यकता है। இந்த வாழ்க்கையில் உபத்திரவங்கள் கடந்து வந்ததுண்டு, हमारे जीवन में उपद्रव आया है, தடைகள் கடந்து வந்ததுண்டு. कितने रुकावट आए हैं, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, हम निराश नहीं होते, கலங்கி போகவில்லை.
हम व्याकुल नहीं होते, எங்களுக்கு தெரியும் हमें पता है நாங்கள் ஆராதிக்கிற தேவன் हम आराधना करने वाले எங்களை परमेश्वर தப்புவிக்க வல்லமை உள்ளவர், हमें बचाने के लिए वो सामर्थ्य है, ஆசீர்வதிக்க வல்லமை हमें உள்ளவர், आशीष करने के लिए सामर्थ्य என்னை है, நிலைநிறுத்த வல்லமை हमें உள்ளவர், स्थिर करने के लिए सामर्थ्य है, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை पूरा உள்ளவர். उद्धार करने के लिए இந்த सामर्थ्य है। ஆண்டவர் உங்களிடத்திலே பேசிக்கொண்டே वो இருக்கிறார். परमेश्वर आपके बीच में बातें இந்த कर रहा உயிர்த்த है, ஆண்டவரை பேசிக்கொண்டே वो இருக்கிறார். जुलावर का परमेश्वर आपसे बातें कर இந்த रहा है। ஆராதிக்கிற ஆண்டவர் आप சர்வ आराधना வல்லமையுள்ள தேவன். करने वाला परमेश्वर सर्वशक्तिमान அவர் கல்லும் परमेश्वर, மண் அல்ல, वो पत्थर और मिट्टी அவர் नहीं, ஜீவன் உள்ளவர். वो जीवित அதுக்கு परमेश्वर, நாங்கள் சாட்சிகள். उसके लिए हम गवाही हैं। உபத்திரத்தை கண்டு விலகி விடாதீங்க, उपद्रव को देखकर मत दौड़ो, நெருக்கத்தை கண்டு கலங்காதீங்க. कठिनाई को देखकर मत दौड़ो। இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், आज परमेश्वर आपको देखकर कहता है, திடன்கொள், दिया हुआ பயப்படாதே, तो मत डर, நான் தான். मैं ही, அவர் பேசிக்கொண்டே मैं இருக்கிறார். आपसे बातें कर रहा हूँ। தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के लोगों, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह உலகத்தை ஜெயித்தவர், संसार को जीता हुआ, பாடுகளை ஜெயித்தவர், संघर्ष को जीता हुआ, உங்களுக்கு ஜெயிப்பதற்கு வல்லமை தந்திருக்கிறார். आपको भी जीतने के लिए सामर्थ दिया है। அதற்காக வழியை உண்டாக்கி इसके இருக்கிறார். लिए उसने मार्ग खोला है, அதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி इसके இருக்கிறார். लिए वो क्रूस पर लहू बहाया है, அதற்காக சிலுவையில் மரித்து इसके இருக்கிறார். लिए वो क्रूस पर मरा है। மரித்த ஆண்டவர் मरा हुआ परमेश्वर, மரித்தவராக அல்ல. मरा हुआ ही नहीं, அவர் சொன்னாரே, उसने कहा மரித்தே, मैं मरा, ஆனாலும் फिर भी இதோ ये சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். सदा काल तक मैं जीवित அவர் हूँ। கல்லும் மண் அல்ல, वो कोई पत्थर और मिट्टी नहीं, உயிரோடு இருக்கிறவர். वो जीवित है, உங்களுக்கு ஒரு பலனை वो தருவார். आपको बल देगा। Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया। வேதவசனம் சொல்லுகிறது, ये पवित्र वचन कहता है, இந்த விசுவாசமே आपका विश्वास ही உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். संसार में जीतने वाला जय। Hallelujah. हालेलुया। ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் अगर जय पाना है तो உங்கள் வாழ்க்கையில விசுவாசம் தேவை. हमारे जीवन में विश्वास की आवश्यकता है। விசுவாசம் இல்லாத எதையும் சாதிக்க முடியாது. विश्वास के बिना हम कुछ भी अचीव नहीं कर सकते। விசுவாசம் ஒரு நாள் நடக்கிற சம்பவம் அல்ல, विश्वास एक दिन में होने वाला संभव नहीं, ஒரு மாதம் நடக்கிற சம்பவம் அல்ல, एक महीने में होने वाला संभव ஒரு नहीं, வருடம் நடக்கிற சம்பவம் அல்ல. या एक वर्ष में होने वाला संभव எத்தனை नहीं, ஆகும் என்று தெரியாது, कितने वर्ष होगा नहीं पता, எத்தனை நாட்கள் ஆகும் என்று சொல்ல முடியாது. कितने दिन होंगे नहीं पता। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, உங்களுடைய விசுவாசம் आपका विश्वास தேவன் பேரில் இருக்கும் பொழுது परमेश्वर के ऊपर रहते समय உங்களுக்கு அவர் ஜெயித்தவர் கொடுக்கிறார். वो आपको जय देता है। யுத்தம் கர்த்தருடையது, युद्ध परमेश्वर का है, சாத்தான் தோல்வியுடையது. शैतान हार जाएगा, தோல்வி நம்முடைய ஆண்டவரோ जो हमारा परमेश्वर நமக்கு ஜெயத்தை தருகிறவர். हमें जय देता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, शास्त्र में कहा गया है, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு आकाश मंडल की दुष्ट क्रियाओं के साथ, சேனைகளோடு सेनाओं के साथ நமக்கு போராட்டம் உண்டு. हमें एक संघर्ष है। நாங்கள் ஊழியம் செய்கிறோம், हम भी सेवकाई करते இதில் हैं, பல போராட்டங்கள் हमें भी இருக்கிறது. अनेक संघर्ष हुआ है। வான மண்டலத்தில் போராட்டங்கள் இருக்கிறது. आकाश मंडल की संघर्ष उधर भी हुआ है। எத்தனை முறையோ कितने बार சாத்தானோட போராடி இருக்கிறோம், शैतान के साथ संघर्ष किए हैं, சர்ப்பத்தோட போராடி सर्प இருக்கிறோம், के साथ संघर्ष किए हैं, எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம், कितने कष्ट उठाए हैं, உபத்திரவம் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். उपद्रव के बीच में से चले हैं, அதற்கு முடிவு உண்டு, उसके लिए भी अंत है, அதற்கு முடிவை கட்டளையிடுவார். उसके लिए भी एक अंत परमेश्वर देगा। Praise the Lord. हालेलुया। சாத்தானுக்கு எல்லை ஆண்டு வைத்திருக்கிறார், शैतान के लिए भी परमेश्वर विरोधी रखा है, நேரத்தை அவர் एक வைத்திருக்கிறார். समय को परमेश्वर रखा है, அந்த நேரத்தின் நேரம் முடி இருக்கிற வரைக்கும் और தான் समय जब तक है அவன் உங்களோட போராட वो முடியும். आपसे संघर्ष அந்த करेगा, கர்த்தரின் நேரம் வரும் பொழுது, लेकिन परमेश्वर का समय आता அவர் है, உங்களுக்கு இறங்கும் பொழுது, वो आपके लिए उतरते समय உங்களுக்கு நிச்சயமாக आपको निश्चय அவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறார். वो आपको बल देगा। 2 நாளைக்கு முன்பதாக 2 दिन के पहले भी தேவ சபையில் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். परमेश्वर के सम्मुख में प्रार्थना करते ஆண்டவரே, थे, परमेश्वर நீர் நன்மை செய்திருக்கிறீரே, आपने इतने भलाई किए हैं, நான் என்ன செய்த ஆண்டவரே, आप उसके लिए आपको क्या करें, நான் என்ன செய்தேன் உமக்கு ஆண்டவரே. मैं आपके लिए क्या किया हूँ। எங்க வீட்டுல நான் வேதாகம அநேக வசனங்களை நான் போர்டு பண்ணி போட்டு இருக்கிறேன். हमारे घर में अनेक वचनों का बोर्ड बनाकर लगाए சின்ன हैं, சின்ன அந்த கார்டு போர்டு பண்ணி வச்சிருக்கிறேன். छोटे छोटे कार्ड के बोर्ड बनाकर रखे நம்முடைய हैं। வழக்கம் அதை ஒவ்வொரு நாளும் படித்து அறிக்கையிடுவோம். நாங்க हमारी आदत है उसको हर एक दिन पढ़कर हम प्रार्थना करते முழங்கால் हैं, பண்ணி அறிக்கையிடுவோம், घुटने टेक कर उसे पढ़ते हैं, சத்தம் போட்டு அறிக்கையிடுவோம். आवाज उठाकर पढ़ते हैं। தேவனிடத்திலே கேட்டேன், परमेश्वर से पूछा, இந்த அற்புதம் செய்திருக்கிறீரே, इतना अद्भुत किया, நீ எவ்வளவு நல்ல ஆண்டவர், आप कितने अच्छे हो पिता, என்னிடத்துல ஒன்றுமில்லையே, हम में ऐसा कुछ नहीं, என்ன பார்க்கிற அற்புதம் செய்தி, क्या देखकर आपने अद्भुत என்ன किया, தேவனிடத்திலே கண்டு, हमने ऐसा क्या देखा, என்ன நாங்க சாதித்தோம். हमने ऐसा क्या किया, ஒரு சத்தம் என்னிடத்திலே கேட்கப்பட்டது, एक आवाज हमने सुनाई அருமையான दिया, மகனே, प्यारे बेटे, என் கண்களில मेरी आंखों में உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. मुझे अनुग्रह मिला है। அப்படியே ஷாக்காகி हम விட்டேன். ऐसे ही शॉक हो गए, உண்மைதான் ஆண்டவரே, सच्चाई है எனக்கு परमेश्वर, கிருபை கிடைத்திருக்கிறது, हमें अनुग्रह मिला है, எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது.
இருக்கிறது अनुग्रह मिला है, இல்லனா नहीं तो முடியாதப்பா नहीं पिता, முடியாது नहीं होगा। ஒரு சத்தம் கேட்டது एक आवाज सुनाई என் दिया, கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது मेरी नजर में तुम्हें अनुग्रह मिला। நாம் தேவனுடைய பிள்ளையே हाँ परमेश्वर के लोग, உபத்திரங்களுக்கு आपके उपद्रवों ஒரு में பதில் கடந்து வருகிறது एक उत्तर आता है, சீக்கிரம் செய்வார் शीघ्र वो करेगा। பிரைஸ் அல்லாஹ் हालेलुया। உபத்திரத்துக்கு ஆண்டவர் முடிவை கட்டளையிடுவார் उपद्रवों को परमेश्वर एक अंत देगा। ஏன் கலங்குறீங்க क्यों आप यहाँ को ஏன் उठाते हो? திகைத்து क्यों நிற்கிறீங்க चिंता करते हो? மாறி மாறி பிரச்சனைகள் और समस्या के ऊपर समस्या, சுற்றிலும் பிரச்சனைகள் चारों ओर समस्या, தேசத்துல பிரச்சனைகள் देश में समस्या, மாநிலங்களில் பிரச்சனைகள் राज्यों में समस्या, வாழ வழி இல்லை जीने के लिए रास्ता नहीं, உபத்திரமா இருக்கிறது उपद्रव में जीते हैं, நாலாபுறமும் சோத்திரம் கண்ணீரும் கௌரவமா இருக்கிறது चारों तरफ आंसुएं हैं। எப்படி இந்த நகரத்தை நான் வாழ इस முடியும் नगर में कैसे எப்படி जिएंगे? இந்த குடும்பத்தை நான் பிழைக்க வைக்க इस முடியும் परिवार को कैसे चलाएंगे? எப்படி நான் ஜீவனம் பண்ண முடியும் कैसे जीवन दे पाएंगे? கலங்கி நின்று கொண்டே இருக்கலாம் ऐसा व्याकुल में है। கர்த்தருடைய வார்த்தை வெளியே கடந்து வருகிறது परमेश्वर का वचन आपकी ओर आता है। நினைத்தவர் நான் तुझे बुलाया हुआ मैं, உன்னை உள்ள கையில तुझे வரைந்திருக்கிறேன் मेरी हथेली में बनाया हूँ, என் கையில் இருந்து मेरे हाथों में ஒருவன் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது कोई भी तुझे छीन नहीं पाएगा। பிரைஸ் அல்லாஹ் हालेलुया, ஹalleluya हालेलुया। எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது एफेसियों में कहा गया है, சகோதரரே भाइयों, கர்த்தரிலும் परमेश्वर அவருடைய சத்தத்தின் வல்லமையிலும் उसकी आवाज में பலப்படுங்கள் बल पाओ। பிரைஸ் அல்லாஹ் हालेलुया, அவரை பலப்படுங்கள் उसमें बल पाओ। போராட்ட நேரத்துல संघर्ष के समय சோர்ந்து போகாதீங்க निराश मत हो, போராட்ட நேரத்துல संघर्ष के समय பயப்படாதீங்க न डरो, தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள் परमेश्वर का बल की ओर रहो। நீ எனக்கு போதும் आप ஆண்டவரே मुझे काफी हो पिता, இந்த பலன் எனக்கு வேண்டும் आपका ஆண்டவரே बल मुझे काफी है இந்த पिता, கிருபை எனக்கு வேண்டும் ஐயா आपकी अनुग्रह मुझे चाहिए இந்த पिता, கிருபை கிடைக்கணும் आपकी ஆண்டவரே नजरों में मुझे अनुग्रह இந்த चाहिए। உபத்திரத்தின் வழியை மேற்கொள்ளும்படியாக इस उपद्रव से हम जीतने के लिए கிருபை தாங்க என்று சொல்லி आपके अनुग्रह दीजिए இந்த करते हैं। கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது उसके अनुग्रह के लिए ठहरते समय வேதவசனம் சொல்லுகிறது पवित्र वचन के साथ கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் उसकी अनुग्रह में चलाती है। பிரைஸ் அல்லாஹ் हालेलुया, ஹalleluya हालेलुया। கர்த்தர் நல்லவர் परमेश्वर अच्छा है, எவ்வளவு வல்லமையுள்ள वो தேவன் कितना अच्छा परमेश्वर है। சோதிக்கப்படுவர்களுக்கு आप परीक्षा जो लोग उठाते அவர் हैं உதவி செய்வதற்கு அவர் ஆமென் வல்லமையுள்ள தேவனாக அவர் उनका காணப்படுகிறார் मदद करने के लिए वो सामर्थ्य है। பிரைஸ் அல்லாஹ் हालेलुया, ஹalleluya हालेलुया। நீங்க பட போகிற பாடுகளை குறித்து आप उठाने वाले संघर्ष के बारे நான் में, பட்டு கொண்டிருக்கிற பாடுகளை குறித்து या जो भी संघर्ष आप उठा रहे हैं, நெருக்கத்தை குறித்து वेदना के बारे में கலங்காதீங்க व्याकुल न हो। ஹalleluya Hallelujah. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது शास्त्र में कहा गया நீ है, பயப்படு நீ பட போகிற பாடுகளை तो குறித்து उठाने वाले संघर्ष के बारे में எவ்வளவும் பயப்படாதே कितने भी थोड़ा भी मत 10 डर, நாள் உபத்திரப்படுவீர்கள் 10 दिन उपद्रव उठाएंगे, ஆகிலும் மரண பரியந்தம் फिर भी मृत्यु तक உண்மையாயிரு सच्चाई के साथ रहे। அப்பொழுது तब ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன் जीवन का मुकुट मैं तुम्हें दूंगा। ஹalleluya Hallelujah. உண்மையிலா இருக்க வேண்டும் सच्चाई के साथ रहना மரணம் है, உண்மையிலா இருக்க வேண்டும் मृत्यु तक सच्चाई से रहना அப்படி है। இருக்கும் பொழுது ऐसा रहते समय இந்த உபத்திரத்திலிருந்து उन उपद्रवों में ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் परमेश्वर हमें छुटकारा देता है। பிரைஸ் அல்லாஹ் हालेलुया, ஹalleluya हालेलुया। இந்த உபத்திரத்தினாலே इन उपद्रवों से நம்ம என்ன கண்ண ஆசீர்வாதங்கள் हमें क्या आशीष मिलता है, என்ன நமக்கு கிடைக்கிறது हमें क्या मिलता है? சங்கீதத்தின் புத்தகம் भजन की पुस्तक 119ஆம் சங்கீதம் 119वां भजन 71 சொல்லப்பட்டு இருக்கிறது 71 में कहा गया है, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது हम जो उपद्रव किए वो हमारे लिए अच्छा है, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் इस कारण आपकी विधियों को हमने सीखा है। ஹalleluya हालेलुया। எப்படி எப்படி சொல்ல முடியும் ऐसे हम कैसे कह सकते हैं? யார் தான் இப்படி சொல்ல முடியும் इस तरह से कौन कहेगा? தாவீது சொல்லுகிறார் दाऊद कहता है, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது मैं उपद्रव उठाया हमारे लिए भला है, நல்லது அப்படிங்க वो अच्छा है। நீங்க சொல்ல முடியுமா आप कह सकते हैं क्या? அந்த உபத்திரம் அனுபவிச்சிருக்கிறீரே परमेश्वर आपने उपद्रव को भेजा है, இந்த பாடின அனுபவிச்சிருக்கிறீரே इन संघर्षों को भेजा है, எனக்கு நல்லது என்று சொல்லி मेरे लिए भला है இந்த करके வாய் திறந்து சொல்ல முடியுமா जुबान को खोल कर कह அந்த सकते हैं தாவீது क्या? சொல்லுகிறார் लेकिन दाऊद कहता நான் है, உபத்திரப்பட்டது நல்லது मैंने उपद्रव उठाया अच्छा है, அதனால் इस कारण உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் आपकी विधियों को मैंने सीखा है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। தாவீது இப்படி சொல்லல दाऊद इस तरह से नहीं நான் कहा, உபத்திரப்பட்டதனால मैंने उपद्रव उठाने के எனக்கு निमित्त கேடு வந்துச்சு मुझमें बुराई आया, அப்படி சொல்லல ऐसा नहीं कहा। நான் கஷ்டப்பட்டு போனேன் मैंने कष्ट उठाया, கர்த்தர் யான் கூட இல்ல परमेश्वर मेरे साथ नहीं, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் परमेश्वर ने मेरा हाथ छोड़ दिया, அவர் என்னை பார்க்கல वो मुझे नहीं देखा, அவர் என்னை வெறுத்து விட்டார் उसने मुझे व्यर्थ माना, அப்படி சொல்லல ऐसा नहीं कहा। அவர் சொல்லுகிறார் वो कहता है, சோத்ரா உபத்திரப்பட்டு எனக்கு நல்லது उपद्रव उठाए उधर लिए அப்ப अच्छा है। தாவீது எதை பார்த்தா तो दाऊद ने ऐसा क्या देखा? உபத்திரத்தையும் उन उपद्रव में भी, உபத்திரத்துக்கு அப்பால் இருக்கிறதான उपद्रवों के
महिमा को, அந்த ஆண்டவரையும் उस परमेश्वर அவருடைய को கண்கள் கண்டது. उसकी आंखें ने देखा। ஹalleluya. हालेलुया। உபத்திரத்தை பார்க்கவில்லை அவன். उपद्रव को नहीं देखा, நல்லதை சொன்னான். वो मेरे लिए भलाई है कहा, உபத்திரத்துக்கு மேலா இருக்கிற ஆண்டவரே, लेकिन वो उपद्रव के ऊपर रहने वाले அந்த परमेश्वर மேன்மையானவரே उस महिमा को அவன் பார்த்தான். அவன் वो देखा। அதனாலதான் इसी कारण கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அவன் சொல்லுகிறான். परमेश्वर की विधियों को मैंने सीखा करके कहता है। ஹalleluya. हालेलुया। உபத்திரத்தை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? उपद्रव को परमेश्वर क्यों अनुमति देता தேவனுடைய है? பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर की विधियों को हमें सीखना है, அவருடைய கட்டளைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். उसकी आज्ञाओं को हमें सीखना है, அவருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும். उसकी आज्ञा के अनुसार चलना है। அதற்கு தான் इसीलिए சில நேரங்களிலே थोड़े समय அந்த में உபத்திரவங்களை நடத்துகிறார். उपद्रव के ऊपर हमें परमेश्वर चलाता है। ஹalleluya. हालेलुया। தாவீது சொல்லுகிறார், दाऊद एक बार कहता நான் है, உபத்திரப்படுவதற்கு முன்பதாக मैं उपद्रव उठाने से पहले வழி ही தப்பி நடந்தேன். मार्ग भटक कर घुमा। பாருங்க என்ன சொல்றதா பாத்தீங்களா? दाऊद देखिए क्या कहता है, உபத்திரப்பட முன்பதாக வழி தப்பி நடந்தேன். उपद्रव के पहले में मार्ग भटक कर चला, இப்ப என்ன சொல்லுகிறார்? लेकिन अब क्या कहता है, இப்பொழுதோ लेकिन अब உம்முடைய வார்த்தை காத்துக் கொள்ளுகிறேன். आपकी वचन के अनुसार मुझे संभाला है। ஹalleluya. हालेलुया। உபத்திரத்தை ஆண்டவர் ஏன் அவனுக்கு அனுமதித்தார்? उपद्रव को परमेश्वर ने क्यों उसे ஏன் दिया, இந்த வழியாக நடத்தினார்? क्यों उस मार्ग में चलाया? தெளிவாக यहाँ पर अच्छी சொல்லப்பட்டிருக்கிறது. तरह से कहा गया அவருடைய है, வார்த்தை அவன் காத்து நடந்தான்னு उसके சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में वो ठहर कर चला करके कहा गया है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உபத்திரம் நம்மளை அழிப்பதற்கு அல்ல. उपद्रव हमें नाश करने के लिए नहीं, பாடுகள் நம்மளை அழிப்பதற்கு அல்ல. संघर्ष हमें नाश करने के लिए அவருடைய नहीं, வழியில இன்னும் நடப்பதற்காக, परमेश्वर के मार्गों में और चलने के அவருடைய लिए, வார்த்தை இன்னும் நடப்பதற்காக, उसके वचनों में और चलने के அவருடைய लिए, பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, उसकी विधियों को और सीखने के அவருடைய लिए, வார்த்தை காத்து நடக்கும்படியாக उसके वचन में ठहर कर चलने के அது நம்ம लिए நடத்துகிறது. वो हमें चलाती है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த வார்த்தைகள் எல்லாம் வல்லமை உள்ளது. उसकी वचन सामर्थ्य है, அந்த வார்த்தைகளினால சுகம் இருக்கிறது. उसके वचन में सुख है, அவருடைய வார்த்தையினால கிருபை கிடைக்கிறது. उसके वचन से हमें अनुग्रह मिलता அவருடைய है, வார்த்தையில கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். उसके वचन से परमेश्वर हमें खिलाता है, அந்த வார்த்தையினாலே वो उस वचन से ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, उस आशीषों को पाने के அவருடைய लिए, பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக उसकी विधियों को सीखने के लिए உபத்திரவ பாதங்கள் நடத்துகிறார். उपद्रव के मार्गों में वो हमें चलाता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். हमारा परमेश्वर कितना अच्छा है, இந்த ஆண்டவர் हमारा परमेश्वर சில நேரங்களிலே कुछ समयों में உபத்திரத்தை நடத்தும் பொழுது उपद्रव में चलाते அதை समय சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள उसे வேண்டும். हम खुशी के साथ अपनाना चाहिए। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக उसकी विधियों को सीखने के இந்த लिए உபத்திரமானது ये उपद्रव जो है வாழ்க்கையில சில நேரம் காணப்படலாம். हमारे जीवन में रह सकता है। யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है, அவர் காயப்படுத்தி वो उन्हें व्याकुल करते हैं, நம்மை காயம் वो கட்டுகிறார். हमारे घायलों को बांधता அது है। மாத்திரமல்ல, इतना ही नहीं, அவர் அடிக்கிறார். वो मारता है, அவருடைய கை நம்மளை ஆற்றுகிறது. उसके हाथ हमें दिलासा देता है। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. ஹalleluya. சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், कुछ समय में हम सोच सकते हैं, ஏன் எனக்கு இந்த காயங்கள் இருக்கிறது, क्यों हमारे जीवन में ये घायल ஏன் है, இந்த கஷ்டங்கள் இருக்கிறது. क्यों मेरे जीवन में ये कष्ट है। அவர் நம்மளை அடித்தாலும், वो हमें मारा तो நம்மளை नहीं, காயப்படுத்தினாலும் हमें वो घायल किया तो நம்முடைய नहीं, தகப்பன் वो அவர். हमारा पिता है। ஹalleluya. हालेलुया। அடித்த கரம் நம்மளை ஆற்றுகிறது. मारा हुआ हाथ हमें दिलासा அடித்த देता है, கரம் நம்மளை உயர்த்துகிறது. मारा हुआ हाथ हमें ऊंचा அவருடைய करता है, கரம் நம்மளை வளைந்து वो வைத்திருக்கிறார். अपने हाथों में हमें बनाया है। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவ கிருபையானது परमेश्वर का अनुग्रह நம்மோடு இருக்கும் பொழுது हमारे साथ रहते அது समय நம்மளை உயர்த்தும். वो हमें ऊंचा करता है। Praise the Lord. हालेलुया। அப்ப பாருங்க, देखिए, ஏன் உபத்திரத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னா, क्यों उपद्रव का अनुभव किया है, நம்ம அவருடைய பிரமாணங்களை हम கற்றுக்கொள்ளும்படியாக. उसकी विधियों को सीखने के लिए। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ள उसकी வேண்டும். विधियों को हमें सीखना है। பாருங்க, ஒரு தகப்பனாய் ஒரு தாயா இருந்தாலும் एक पिता या माता हो तो நம்முடைய பிள்ளைகள் அவர் தவறான வழியில போகும் பொழுது अपने बच्चे गलत मार्ग में जाते அதை समय கண்டிக்க தவறக்கூடாது. उसे चिल्लाने के लिए पीछे नहीं हटना வேதத்துல है। சொல்லப்பட்டு இருக்கிறது, शास्त्र में कहा गया है, பிறப்பை கையாளதவன் जो लाठी को हाथ नहीं தன் लेता மகனை பகைக்கிறார். अपने बेटे से व्यक्त करता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தண்டனையின் பிரம்பு जो दंड का ये जो लाठी है, அவனில் ஒட்டிக் கொண்டிருக்கிற
இருக்கிற மலினத்தை நீக்குகிறது. उसके अंदर जो गलती है उसको वो अलग करता है। Praise the Lord. हालेलुया। அப்போ சில நேரங்களிலே तो कुछ समयों में நாம் பிள்ளைகளை கண்டிப்பதை கண்டிப்பாக அதை செய்ய हम வேண்டும். बच्चों को जो दंड देते हैं वो जरूर देना है। Praise the Lord. हालेलुया। தேவ வழியில் அவர்கள் நடப்பார்கள். परमेश्वर के मार्गों में वो लोग चलेंगे, அவருடைய பிரமாணங்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். उसकी विधियों को वो लोग सीखेंगे, ஆசீர்வாதம் ஆண்டவர் கட்டளையிடுவார். परमेश्वर ने आशीष को देगा। Praise the Lord. हालेलुया। Hallelujah. हालेलुया। கர்த்தர் யாரை சிட்சிக்கிறாரோ परमेश्वर किसे दंड देता है அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். उनसे परमेश्वर प्रेम करता है। Praise the Lord. हालेलुया। எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். सबको देने वाले दंड परमेश्वर हमें देता है। எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை நமக்கு கிடைக்காது இருந்தால் अगर सबको जो मिलता है वो हमें ना मिला तो வேதவசனம் சொல்லுகிறது पवित्र वचन कहता நீங்கள் है புத்திரராய் இராமல் आप लोग पुत्र न बनते வேசி பிள்ளைகளாய் என்று சொல்லப்பட்டு आप இருக்கிறது. वेश्यों के बच्चे बनेंगे करके कहा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஒவ்வொரு உபத்திரவங்களிலும் हर एक उपद्रव में भी கர்த்தர் நமக்கு நிறைய ஆவிக்குரிய பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். परमेश्वर हमें बहुत सारे आत्मिक कार्य को सिखाता है। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों ஏன் நமக்கு உபத்திரவம் இருக்கிறது? क्यों हमें उपद्रव है? நம் பிரமாணங்களை हम கற்றுக்கொள்ளும்படியாக उसकी विधियों को सीखने के लिए இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாமா? दूसरा और एक कार्य देखेंगे। ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் यशायाह भविष्यद्वक्ता के पुस्तक 48ஆம் அதிகாரம் 48 अध्याय 10 சொல்லப்பட்டு இருக்கிறது. 10 में कहा गया है, இதோ உன்னை புடமிட்டே हे मैं तुझे परख कर देखा, ஆனாலும் வெள்ளியைப் போல அல்ல, फिर भी चांदी के समान नहीं, உபத்திரத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். उपद्रव के बीच में से मैंने तुझे चुन लिया है। ஹalleluya. हालेलुया। இதோ உன்னை புடமிட்டேன், देख मैंने तुझे परखा है, ஆனாலும் வெள்ளியைப் போல அல்ல, लेकिन चांदी के समान नहीं, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். दुख की बड्डी में तुझे परख कर देखा है। Praise the Lord. हालेलुया। உபத்திரங்களில் நமக்கு சுத்திகரிப்பு கிடைக்கிறது. उपद्रव के बीच में हमें शुद्धता मिलती है। உபத்திரங்களும் பாடுகளும் उपद्रव और संकट ஏன் நமக்கு வருகிறது? क्यों हमें आता है? நம்மை சுத்திகரிப்பதற்காக. हमें शुद्ध करने के लिए। Praise the Lord. हालेलुया। அதான் புடமிட்டு वो हमें परख कर देखा, சுத்த பொன்னாய் விளங்குவதற்காக, शुद्ध सोना के समान बदलने விலையை के लिए, பெற்றவரை மாற்றுவதற்காக, हमें बहुमूल्य बनाने के நாம் लिए, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றுவதற்காக. हम दूसरों के लिए आशीष के रूप में बनने के அதனால लिए। தான் इस कारण भी சில நேரங்களிலே कुछ समयों में உபத்திரத்தின் குகைக்குள்ளா நம்மை அனுபவிக்கிறார். उपद्रव के बीच में से परमेश्वर हमें अनुमति நம்மை देता அவர் है, கொண்டு செல்லுகிறார். वो हमें ले चलता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. ஹalleluya. அதான் பொன்னானது तो जो सोना है அக்கினி சூளைக்குள்ளே செல்லும்போது आग के भट्टे के बीच में जाते समय அதின் அழுக்குகள், उसके जो गंदगी அதனுடைய है, வெளியே இருக்கிற கழிவுகள் उसके जो बाकी चीजें हैं, எல்லாம் நீங்குகிறது. सब कुछ हट जाता है। அதே போல उसी तरह நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में भी இருக்கிறதான தேவனுக்கு பிரியமானத காரியங்கள், परमेश्वर का अप्रिय कार्य, அவருக்கு பிரியமானத குற்றங்கள், उसके अप्रिय जो कार्य है, பாவங்கள் पाप जो है, எதுவா இருந்தாலும் कुछ भी हो तो भी அதை மாற்றும்படியாக, उसे बदलने के அதை लिए, நம்மை சுத்த பொன்னாக ஆண்டவர் மாற்றும்படியாக उसे हमें शुद्ध सोना बनाने के लिए உபத்திரத்தின் பாதை நம்மை நடத்துகிற குகையில கொண்டு போறார். उपद्रव के मार्गों से परमेश्वर हमें चलाता है। ஹalleluya. हालेलुया। அந்த பொன்னை பாருங்க, उस सोने को देखिए, அழுக்குகள் எல்லாம் நீக்கின वो பிறகு गंदगी सब हटाने के அந்த बाद கடினத்தன்மை மாறி மேன்மையாகிறது. उसकी कठिनपन को हम बदल कर वो मेनमा बन जाती है। கடைசில பாருங்க, अंत में देखिए மிக அழகாக बहुत ही अच्छी तरह से பிரகாசிக்கிற ஆரம்பிக்கிறது. प्रकाशित होना आरंभ होता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எதுவரைக்கும் அந்த பொன்னை புடமிட்டு சொன்னால் जब तक कब तक वो परखा जाता है, பொருட்களுடைய முகம் அதில் பார்க்கும் பளிச்சென்று தெரிய வரைக்குமாக. अपना चेहरा उसमें दिखने तक। Praise the Lord. हालेलुया। அந்த பொன்னை சோதனம் அவ்வாறாக உருவாக்குறவர் और जो सोने को जो बनाता है, அவருடைய முகம் தெரிகிற வரைக்குமாக उसका चेहरा उसमें दिखने அவன் तक புடமிட்டு கொண்டே இருப்பாங்க. तब तक उसको परख करते रहता है। ஹalleluya. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், उद्धार पाए परमेश्वर के लोगों, தேவன் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर का आराधना करने वाले लोग பூரணத்தை நோக்கி செல்ல வேண்டும். परिपूर्णता की ओर हमें चलना है। பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய வேண்டும். पवित्रता के ऊपर हमें पवित्रता को पाना है। பூரணப்படுத்துதல் என்பது जो पूर्णता पाना ஒரே मतलब நாளிலே நடக்கிற சம்பவம் அல்ல, एक ही दिन में होने वाला संभव ஒரே नहीं, நாள் வருகிற காரியம் அல்ல. एक ही दिन में आने वाला कार्य नहीं। வாழ்க்கையிலே हमारे जीवन பல में சோதனைகள், अनेक பல समस्या, பாடுகள், अनेक संघर्ष, பிரச்சனைகள், समस्याएं, உபத்திரவங்கள் उपद्रव, வழியாக நம்ம கடந்து செல்லும் பொழுதுதான் उसके बीच में से हम आते समय ही கர்த்தர் நம்மளை ஆண்டவராக கர்த்தர் हमारा परमेश्वर நம்மளை பூரணத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறார். हमें परिपूर्णता की ओर चलाता है। எவ்வாறாக அது புடமிட்டு பளிச்சென்று தெரிகிறதோ, सोना
जिस तरह से परख कर इतना चमकता அதே है போல उसी तरह தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के தேவ लोगों சாயல் நம்மள காணும்படியாக परमेश्वर का रूप हमें दिखने के அந்த लिए சாயல் வருகிற வரைக்குமாக वो रूप हमें आने के लिए உபத்திரவ குகையில் நம்ம நடைநடத்தி கொண்டு போகிறார் उपद्रव के मार्गों में वो हमें चलाता है அல்லேலூயா அல்லேலூயா. நம்மை கரைத்தேற்றவர்களாக हमें कोई भी गलती के बिना மாசற்றவர்களாக हमें एक शुद्धता के रूप में மாற்றும்படியாக बदलने के लिए கிறிஸ்துவுடைய மாசற்ற மனவாட்டில் நிலைநிற்கும்படியாக परमेश्वर का शुद्ध जो दुल्हन के रूप में बनने के கிறிஸ்துவுடைய लिए குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக परमेश्वर का गुण हमारे जीवन में रहने के அவருடைய लिए ஆவியின் கனி நம்முடைய காணப்படும்படியாக उसकी आत्मा के फल हमारे अंदर रहने के உபத்திரவ लिए குகையில் நம்மை நடத்துகிறார் उपद्रव के मार्गों में चलाता है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா அல்லேலூயா. பாரு, யோசேப்புக்கு எவ்வளவு உபத்திரவம் இருந்துச்சு यूसुफ के जीवन में कितना उपद्रव அந்த था உபத்திரவத்தின் வழியில நடந்து சென்றாலும் கூட उपद्रव के मार्ग में वो चला तो भी வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது शास्त्र में कहा गया है கர்த்தரோ परमेश्वर யோசேப்போடு கூட இருந்தார் यूसुफ के साथ रहा அல்லேலூயா அல்லேலூயா. உபத்திரவத்தின் வழியிலே उपद्रव के मार्गों में அந்த குகையில கடந்து செல்லும் பொழுது उस गुफे में जाते समय நீங்க தனியாக இல்ல आप लोग अकेले नहीं யோசேப்போடு இருந்த ஆண்டவர் यूसुफ के साथ रहने वाला உங்களோடு கூட அவர் परमेश्वर இருந்தார் आपके साथ रहता है என்ன நடந்துச்சுன்னா क्या होता है யோசேப்பை यूसुफ को எல்லா உபத்திரவங்களிலிருந்து அவனை விடுவித்து सारे उपद्रवों से उसे छुड़ाकर அவன் தேசத்திலே उसे देश में அவனை ஆசீர்வதித்தார் उसे आशीष किया அவனை உயர்த்தினார் उसे ऊंचा किया வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது शास्त्र में कहा गया அந்த है ராஜா वो राजा அவனை எகிப்து தேசத்திற்கும் उसे इजिप्ट के देश में भी தன் வீட்டணத்திற்கும் अपने घर में भी அதிகாரியாக उसे ஏற்படுத்தினார் अधिकारी बनाया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய நோக்கம் எல்லாம் परमेश्वर की सोच மண்ணுக்குரியவர்களாகிய நம்மை मिट्टी के जो हम हैं praise the Lord हालेलुया இதா மாற்ற வேண்டும் कैसा बदलना அந்த है பரலோகவாசியாக और स्वर्गवासी के அந்த रूप में விண்ணுக்குரியவர்களை மாற்ற வேண்டும் என்று उस சொல்லி स्वर्गीय लोक में बदलने के लिए உபத்திரத்தின் குகையில் நம்மை நடத்துகிறார் उपद्रव के मार्गों में वो हमें चलाता है praise the Lord हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த சோதனம் பொன்னானது मिट्टी से निकाले हुए वो जो सोना है அது பயனுள்ளதா மாற்றுவதற்கு वो उपयोगी उसे बनाने के लिए எவ்வளவாக சுத்திகரிப்பு தேவையா இருக்கிறது என்றால் कितने शुद्धता कितना अवश्य है बोले तो। அந்த மண்ணில் எடுக்கிற அந்த தங்கத்தை சுத்திகரிப்பு எவ்வளவு தேவை என்று उस சொன்னால் मिट्टी से निकालने वाले सोने को ही इतना जरूरत है அந்த பரிசுத்தமான பரலோக ராஜாவை காணும்படியாக वो पवित्र स्वर्ग राजा को देखने के அந்த लिए பரலோகத்துக்கு போகும்படியாக वो स्वर्ग में हमें जाने के लिए கொண்டு செல்வதற்கு तो उसे ले जाने के நம்முடைய लिए வாழ்க்கையில हमारे जीवन में சுத்திகரிப்பு நமக்கு மிக அவசியம் शुद्धता हमें बहुत ही आवश्यक है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்கரை இருக்கிறது போல स्वर्ग का पिता जितना पूरी तरह से पवित्र ஆண்டவர் है உங்களையும் என்னையும் परमेश्वर आपको और हमको பூரண சர்க்கரை மாற்றும்படியாக पूर्ण गुण में बदलने के लिए உபத்திரத்தின் பாதையில மாத்திரமல்ல குகையிலும் கொண்டு போறார் उपद्रव के मार्ग के बीच में से हमें वो चलाता है ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के लोगों உபத்திரத்தின் குகையில நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம் उपद्रव के बीच में से हमें वो चुन लिया है ஏன் क्यों நம்மை சுத்திகரிப்பதற்காக हमें शुद्ध करने के நம்மை लिए சுத்திகரித்து हमें शुद्ध करके அவரோடு இருக்கும்படியாக उसकी और रहने के அந்த लिए பரலோக ராஜ்யத்தை வாசிய மாற்றும்படியாக स्वर्गवासी में हमें बदलने के लिए உபத்திர குகையில நம்ம நடத்தி கொண்டு போகிறார் उपद्रव के बीच में से हमें वो चलाता है ஹalleluya हालेलुया யோபுடைய வாழ்க்கையில अय्यूब के जीवन में भी இவ்வளவு உபத்திரங்களுக்கு தெரியும் कितने उपद्रव थे உபத்திரத்தின் நாட்கள் அவனை பிடித்துக் கொண்டு யோபே சொல்லுகிறார் अय्यूब खुद कहता है कि उपद्रव ने उसे पकड़ लिया है அவன் புலம்புகிறான் वो ऐसे बड़बड़ाता है அந்த உபத்திர நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது वो उपद्रव के दिन ने मुझे पकड़ लिया है ஆனால் திரும்ப அவன் சொல்லுகிறான் फिर भी वो कहता है இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை मैं आगे गया तो भी वो नहीं பின்னாக போனாலும் அவரை காணே पीछे गया तो भी उसे नहीं இதை देखा சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ऐसे कहकर कहता ஆனால் है நான் போகும் வழியை அவர் அறிவார் फिर भी मैं जाने वाला मार्ग वो அவர் जानता என்னை है சோதித்த பின் वो मुझे परखने के बाद பொன்னாக நான் मैं விளங்குவேன் सोने की तरह मैं चलूंगा Praise the Lord. हालेलुया மாற்றும்படியாக हमें सोना बनाने के நாம் लिए படிச்சென்று தெரியும்படியாக हमें दिखने के लिए உபத்திரவம் நடத்துகிறார் அவர் उपद्रव में हमें चलाता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया என்னுடைய பிள்ளைகளே परमेश्वर के लोगों ரெண்டு காரியத்தை பார்த்தோம் दो कार्य हमने देखा உபத்திரவம் ஏன் நமக்கு வருகிறது उपद्रव हमें क्यों आता இந்த है ஆசீர்வாதங்கள் என்ன ये आशीष क्या है முதலாவதாக सबसे पहला ஏன் கர்த்தர் உபத்திரவம் கட்டளையிடுகிறார் क्यों परमेश्वर में उपद्रव ஏன் देता है உபத்திரவம் நமக்கு வருகிறது क्यों उपद्रव में आता அவருடைய है பிரமாணங்களை நாம் उसकी கற்றுக்கொள்ளும்படியாக आज्ञाओं को हम सीखने
सीखने के लिए। இரண்டாவதாக दूसरा, ஏன் உபத்திரம் நமக்கு வருகிறது? क्यों उपद्रव आती है? நாம் சுத்த பொன்னாக விளங்கும்படியாக, हम शुद्ध सोने के रूप में बनने நம்மை के लिए, சுத்திகரிக்கும்படியாக। हमें शुद्ध करने के लिए। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। உபத்திரம் கலங்காதுங்க। इसके उपद्रव में व्याकुल ना हो। இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, உலகத்தில் உபத்திரம் உண்டு, संसार में उपद्रव है, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், फिर भी हिया हुआ तो உலகத்தை நான் ஜெயித்தேன்। संसार को मैंने जीता है। ஜெயித்தாண்டவன் जीता हुआ परमेश्वर உங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுப்பார்। आपको भी वो जय देगा। ஒருபோதும் கலங்காதாங்க। कभी भी व्याकुल ना हो। நிச்சயமாகவே निश्चय வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, शास्त्र में कहा गया है, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் उसके अनुसार अगर संघर्ष को हम सहें तो அவரோடு ஆளுகை நம்ம उसके செய்வோம்। साथ हम राज्य करेंगे। ஆமென்। आमेन। அவரோடு ஆளுகை उसके செய்யும்படியாக साथ हम राज्य करने के लिए உபத்திரத்தின் பாதைகளை நடத்துகிறார்। उपद्रव के मार्ग में वो हमें चलाता है। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக। परमेश्वर आपको आशीष करे। நிச்சயமாக निश्चय ही உபத்திரத்துக்கு, आपके उपद्रव को, துக்க நாட்களுக்கு आपके दुख के दिन को முடிவை கர்த்தர் உண்டாக்குவார்। एक अंत परमेश्वर देगा। நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। இருக்கிற இடத்திலேயே रहने वाले स्थानों में நம்மளை தாழ்த்தி अपने आप को झुकाकर நம்மளை வெறுமையாக்கி हमें व्यर्थ करके அர்ப்பணித்து நம்ம செபிப்போம்। अर्पण करके प्रार्थना அவர் करें। எவ்வளவு நல்லவர், वो कितना अच्छा है, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், वो पवित्र परमेश्वर, அவர் இரக்கமுள்ள தேவன்। वो दयालु அவரை परमेश्वर। நோக்கி நீங்க பாருங்க, हम उसकी ओर देखेंगे। உபத்திரவத்தை பார்க்காதீங்க, उपद्रव को मत देखो, பாடிகளை பார்க்காதீங்க, संघर्षों को मत देखो। உபத்திரத்தின் மத்தியில் இருக்கிற பெரியவர் நோக்கி பாருங்க। उस उपद्रव के बीच में जो महान அவர் परमेश्वर को देखो। எல்லாவற்றிலும் அவர் वो பெரியவர், सब में महान, அவர் சர்வ வல்லமையுள்ள वो தேவன், सर्वशक्तिमान परमेश्वर உங்களோடு கூட இருக்கிறார்। आपके साथ रहता நீங்க है। தனியாக இல்லை, आपको अकेला नहीं, திடன் கொள்ளுங்கள், आप यहोवा को, உலகத்தை ஜெயித்தது கர்த்தர் சொல்லுகிறார்। संसार को जीता है करके परमेश्वर कहता है। உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்। हमसे अधिक प्रेम करने वाले अच्छे पिता आपका எல்லா धन्यवाद। பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்। आपके सारे बच्चों के लिए प्रार्थना करते இதோ हैं। ஒரு உபத்திரத்தில் இருக்கிறார், ये लोग कोई उपद्रव में है, இதோ ஒரு கலக்கத்தில் இருக்கிறார்। कोई व्याकुलता में है। எனக்கு என்னைக்கு விடிவு காலம் வரும், मुझे कब छुटकारा मिलेगा, எனக்கு என்னைக்கு நன்மை வரும், मुझ में कब भलाई मिलेगा, எனக்கு என்னைக்கு ஆசீர்வாதம் வரும்। मुझे कब आशीष मिलेगा। என் தலைவிதி இப்படிதான் இருக்குமோ, मेरा सर ऐसा ही होगा क्या, அது இப்படிதான் தலை எழுதி இருக்கிறதோ, मेरे जीवन में ऐसा ही लिखा है இப்படி क्या? எழும்பவே முடியாதா, मैं यहाँ से उठ ही नहीं पाऊंगा क्या? எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவே நடக்காதா, मुझ में अद्भुत होगा ही नहीं நான் क्या? வெட்கப்பட்டு தான் போய்விடுவேனோ, मैं लज्जित हो जाऊंगा क्या? எனக்கு யாரு துணை செய்வார்கள், मेरा साथी कौन இந்த करेगा? உபத்திரத்தை யார் என்னை தூக்கி इस எடுப்பார்கள், उपद्रव से कौन मुझे उठाएगा? கலங்கிருந்து கொண்டு இருக்கிறாங்க, ऐसा व्याकुलपन में है, கண்ணீரோடு இருக்கிறாங்க। आंसुओं के साथ இந்த है। பிள்ளைகளை தேற்றுவீராக, आपके बच्चों को दिलासा இந்த दीजिए। பிள்ளைகளை மேற்கொள்ள பலனை கொடுப்பீராக। आपके बच्चे लोग को जीतने के लिए बल இந்த दीजिए। வாரத்திலேயே इस हफ्ते में ही எந்த காரியத்தில் உபத்திரம் இருக்கிறாங்களோ, जो भी कार्य में उपद्रव है, அது ஒரு விடிவு காலம் வரட்டும், उसमें छुटकारा आने दो, அதில் அற்புதம் நடப்பதாக, उसमें अद्भुत होने दो, ஆச்சரியமான காரியங்களை செய்யும், आश्चर्य कार्य कीजिए, அற்புதமான காரியங்களை செய்யும், अद्भुत कार्य कीजिए। ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்। आपके बच्चों को आशीष करने இந்த के लिए பிரமாணங்களை கைக்கொள்ள கிருபைகளை கொடுங்க, आपकी आज्ञाओं को मानने के लिए இந்த अनुग्रह கட்டளையில் दीजिए। நடக்க கிருபைகளை கொடுங்க, आपके अनुग्रह के अनुसार चलने के लिए मदद பொன்னாக कीजिए। சுத்திகரிக்கும்படியாக செபிக்கிறேன்। सोने की तरह उन्हें शुद्ध இன்னும் कीजिए அவர்களை பூர்ணப்படுத்துங்க, और उन्हें पूर्ण कीजिए। எல்லாரையும் ஆசீர்வதிங்க। हर एक को आशीष இந்த कीजिए। மகாராஷ்டிர பட்டணத்துக்காக செபிக்கிறேன், हमारे महाराष्ट्र राज्य के लिए நீங்கள் प्रार्थना வைத்த நோக்கத்திலே வைத்து தாங்க। हमें इस राज्य में रखे हुए कार्यों சுமார் को पूरा 12 कीजिए। கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, लगभग 12.5 करोड़ लोग இவனை हैं। ரட்சித்து தாங்க, इन्हें उदार ஒரு कीजिए। எழுப்புதல் வரட்டும்। यहाँ पर एक बेदारी இந்த आने दो। மகாராஷ்டிர பட்டணத்துக்காக நாங்கள் தொடர்ந்து செபித்துக் கொண்டே இருக்கிறோம்। महाराष्ट्र के लिए हम लगातार प्रार्थना இந்த करते கொள்ளை நோயெல்லாம் மாறட்டும், हैं। ये महामारी सब बदलने दो। இறக்கம் செய்யணும், आप दया कीजिए। இந்த சபைகள் திறக்கப்படும்படியாக उनका செபிக்கிறேன்। कलीसिया खुलने के लिए मदद कीजिए। எல்லா ஜனங்களை பாதுகாத்து सारे लोग की रक्षा कीजिए। தேவ கிருபை தொடர்ந்து ஒவ்வொரு தாங்கட்டும், परमेश्वर का अनुग्रह हर एक को संभाले। சிறு பிள்ளைகள் முதல் छोटे से लेकर பெரியோர் வரைக்குமாக बड़ों तक பேர் பெற हर ஆசீர்வதி, एक को आशीष இந்த कीजिए। கரத்துக்குள்ளாக தாழ்த்துகிறோம், आपके हाथों में हम सौंपते हैं। ஆசீர்வதி आशीष कीजिए। இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मानते पिता। ஆமென்। आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே। ஆமென்। ये मेरे मन यहोवा को धन्य कर, ये मेरे मन उसके पवित्र नाम को धन्य कर, ये मेरे मन यहोवा को धन्य कर, उसने किए हुए सारे उपकार को कभी ना भूलना। आमीन। நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும், हमारे यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், पिता का प्यार, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் पवित्र आत्मा का सौभाग्य நம்மோடு கூட, हमारे साथ, உலகத்திலே பரிசுத்தவான்களோடு கூட, संसार के हर एक पवित्र लोग के எல்லா साथ, சபையோடு கூட सारे कलीसियों के साथ என்றென்றைக்கும் இருப்பதாக। हमेशा रहे। ஆமென்। आमीन। ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே। ஓ தேவனுக்கு
துதிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்திலிருந்து ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Be safe, be happy. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஆமென்.